தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். எல்லோரும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் அவர்களிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை. 1-2 பேர் தான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர், அவ்வளோ பேரும் நலம் விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நலம் விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கையில் நான் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சியோகிராம்னு சொல்கிறது, அந்த டெஸ்ட்டுக்கு பேர். என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற, சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும், மற்றபடி பயப்படுவதற்கு எதுவுமில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கேயே ஒரு அரை நாள் ஒரு அறையில் எல்லோரும் பார்க்க முடியாத நான் இருந்தேன். நான் ஐசியூவில் இல்லை. ஐசியூவில்னா ரொம்ப டேஞ்சரானதான் ஐசியூவில் சேர்ப்பாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. 1 மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் கார்டியாலஜி கிட்ட நான் பேசியிருக்கேன். அதனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு 2வது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒலுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும், ஒலுக்கி இருக்கும். என்ன பேசினார்? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தானுங்கன்னா மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கேன். நான் ஐயா வச்சு ட்ராமா பண்ணிக்கின்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க.
துப்பு இல்லாதவனுங்க. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு முதல் முறையாக பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். தன்னுடைய உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் இனி தொடர்ந்து செய்தியாளர்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.